ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. இஸ்ரேல் காசா பேச்சுவார்த்தையை பார்த்துட்டு இருக்கிறோம். ரஷ்யா உக்ரைன் போருக்கான பேச்சுவார்த்தையை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம பங்காளி சீனா கிட்ட இருந்து வந்த ரெண்டு முக்கியமான செய்திகளை கேட்க நாம் தவறி இருக்கிறோம். ரெண்டுமே சீனாவின் தேசிய பாதுகாப்பை தொடர்பு படுத்தக்கூடிய செய்திகள். ஒரு வகையில் அதை இந்திய பாதுகாப்பையும் தொடர்பு படுத்தக்கூடிய செய்தியாக தான் அது இருக்குது. சீனாவின் கண்ணில் விரல விட்டு ஆட்டின செய்தியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன செய்தி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுத வடிவம். லெட்ஸ் டைவ் இன்டு சைனாஸ் நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ. சமீபத்தில் ஒரு செய்தி காட்டுத்தீயாட்டம் பரவுனது. சீனாவுடன் இந்தியா பகிர்ந்திருக்கும் எல்லை, அதாவது அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய சைனாவின் ஈஸ்டர்ன் செக்டார் எல்லை ஓரத்தில் இந்திய இராணுவத்தின் ட்ரோன் பாதுகாப்பு பணியிலும் தகவல் சேகரிப்பிலும் ஈடுபட்டிருந்த போது அந்த ட்ரோனை முழுவதுமாக சீனர்கள் தங்கள் வசப்படுத்தி தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து ஒரு சில நிமிடங்களுக்கு பயன்படுத்தி பிறகு அதை தங்கள் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிட்டனர் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருந்தது. அந்த ட்ரோன் பெரும்பாலும் இஸ்ரேலின் தயாரிப்பில் இருந்து வந்தது அப்படின்னு மோஸ்ட் ட்ரஸ்டட் சைட்டில் இருந்து செவ்வாய்க்கிழமை இந்த செய்தி வெளியிடப்பட்டது காலையில். சரி, ஏதோ பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு தொடர்ந்து படிக்க, இந்தியாவின் ட்ரோன் டெக்னாலஜி கம்ப்ளீட்டாக இண்டிஜினியேஷன் ஆகணும், அதாவது முழுவதுமாக தற்சார்பு அடையணும் இந்தியாவின் ட்ரோன் டெக்னாலஜியில் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லப்பட்டிருந்தது. வருங்காலத்தில் இந்தியா இது மாதிரியான அச்சுறுத்தல்களை அதிகமாக சமாளிக்க வேண்டி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஆனால் அதே நாள் சாயங்காலமே இது முழுமையான ஒரு பொய் செய்தி, பேஸ்லெஸ் அண்ட் ஃபேக்சுவலி இன்கரெக்ட், அடிப்படை இல்லாத தவறான செய்தின்னு இந்திய இராணுவம் சார்பாக இந்த குழப்பத்திற்கு தீர்வு தரப்பட்டது. இந்த செய்தி இப்போ பொய்யாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, சில மாதத்திற்கு முன்னாடி உண்மையான செய்தியாகவே இது இருந்திருக்கு. 2024 இந்திய இராணுவத்தின் 2 ட்ரோன்கள் சீன இராணுவத்தால் காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டிருக்குன்னு ஜனவரியில் நம்ம அரசாங்கமே செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. ட்ரோன் டெக்னாலஜியில் இந்தியாவும் பல நாடுகளை போலவே தற்சார்பு அடையணும், பல தனியார் நிறுவனங்களுக்கு பல கேட்டகிரியில் இராணுவ பயன்பாட்டிற்கான ட்ரோன் உற்பத்தி பண்ணும் ஆர்டர்களை கொடுத்துருந்தாங்க. ஒரு சில நிறுவனங்கள், அதில் சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனமும் இருக்குது. ஸோ அந்த ஒரு சில நிறுவனங்கள் சீனாவின் உதிரி பாகங்களை பயன்படுத்தி இந்திய இராணுவத்திற்கு ட்ரோன்களை ரெடி பண்ணி தந்ததால் இராணுவம் எல்லை அருகே அந்த ட்ரோனை பயன்படுத்தும் போது உள்ளே இருந்த சீன எலக்ட்ரானிக் உதிரி பாகங்கள் மூலமாக சீன இராணுவம் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த ட்ரோனை ஹேக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. நம்ம அரசாங்கம் இதை கண்டுபிடிச்சி அந்த நிறுவனங்கள் யார் அப்படின்னு அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்த ட்ரோன் ஆர்டர்களை முழுவதுமாக கேன்சல் பண்ணாங்க. கூடவே இந்தியாவின் தனியார் நிறுவனத்தால் உருவாக்கி தற்போது இராணுவத்தில் பயன்பாட்டில் இருக்கும் ட்ரோன்களையும் ஏதாவது சீனா மென்பொருளோ இல்லை சீனாவின் உதிரி பாகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்கிற சோதனையும் செஞ்சுருக்காங்க. இட்ஸ் எ ப்ரூவன் அண்ட் ஸ்டேட்டட் நியூஸ். நீங்கள் நெட்டில் கூட போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன செய்தி உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை உண்மையாக இருக்கிற செய்தியை சமாளிக்கிறதுக்காக நம்ம இந்திய இராணுவம் சார்பாக அதை மூடி மறுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட செய்தியாகவும் இருக்கலாம், இல்லை உண்மையாலுமே இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்லெஸ் அண்ட் ஃபேக்சுவலி இன்கரெக்ட் நியூஸாகவே இருக்கலாம். அது நமக்கு இப்போ கன்சர்ன் இல்லை. சீனர்கள் பண்ணக்கூடியவர்களா? ட்ரோன்களை அவங்களால ஹேக் பண்ண முடியுமா? சீனர்கள் ட்ரோன்களை ஹேக் பண்ணக்கூடியவர்கள் தான், அவங்களால பண்ண முடியும். சீனா தான் ட்ரோன் உற்பத்தியில் கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்கிறாங்க. DJI, விங்லூன் அண்ட் CH சீரிஸ் போன்ற கமர்ஷியல் அண்ட் மிலிட்ரி பர்பஸ் ட்ரோன்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் சீனர்கள் இந்த ட்ரோன் அப்படிங்கிறத ஒரு ஐடியா மூலியமாக அவங்களுடைய தொழில்நுட்பம் மூலியமாக உருவாக்கலை. இந்த ட்ரோனுங்கிற கான்செப்டையும் ட்ரோனை உருவாக்குறதுக்கான அடிப்படை தொழில்நுட்பத்தையும் இஸ்ரேல் தான் சீனாவுக்கு கொடுத்துருந்தாங்க. 1980, 1990களில் இஸ்ரேல் சீனா நல்ல உறவில் இருந்த 2 நாடுகள். அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் ஹார்பி அப்படிங்கிற ட்ரோனை சீனாக்குள்ளே அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் அதை அடுத்த 10 வருஷத்துலேயே 1990களிலே அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக சீனாவுடனான தொடர்பை இஸ்ரேல் முழுவதுமாக நீக்கிக்கிறாங்க, அதாவது கட் பண்ணிக்கிறாங்க. அதன் பின்னாடி இஸ்ரேலின் ஹார்பியின் ட்ரோனை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி கம்ப்ளீட்டாக சீனா ASN 301ங்கிற ஒரு ட்ரோனை தயாரிக்கிறாங்க. இது அமெரிக்காவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக இஸ்ரேலின் அடிப்படை ட்ரோன் டெக்னாலஜி சீனாவுக்கு தெரியும். அடிப்படை ட்ரோன் டெக்னாலஜி இஸ்ரேல் எதை பேஸாக வச்சு ட்ரோனை உருவாக்குறாங்க அப்படிங்கிறதே சீனர்களுக்கும் நல்லாவே தெரியும். அதை கரைச்சி குடித்தவங்க தான் சீனர்கள். இந்த காரணத்தால் ஹெர்மிஸ் 900 மாதிரியான இஸ்ரேலின் ட்ரோன்களோ இல்லை இஸ்ரேலின் ட்ரோனை அடிப்படையாக வச்சு இந்தியா உருவாக்கிய கம்ப்ளீட்டாக இண்டிஜினியேஷனாக இந்தியாவில் உருவாக்கப்பட்டாலுமே சீனர்களால் அதை ஊடுருவி அவங்க கண்ட்ரோல்குள்ளே எடுக்க முடியும். எக்ஸப்ட் எப்பனா அந்த ட்ரோனில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் சாஃப்ட்வேர் மேட் இன் இந்தியாவாக இருந்தால் மட்டுமே. ஸோ இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்த வருது, வரலாறு என்ன சொல்லுது நமக்கு அப்படின்னா, ட்ரோன் அப்படிங்கிறத குறிப்பாக சீனர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ட்ரோனில் நம்ம ரொம்பவும் கான்ஷியஸாகவும்
அதிகமாகவும் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி மூலியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தியாக இருக்கு. அடுத்த செய்தி, சீனர்கள் படாத பாடுபட்டு உள்நாட்டிலே ஃபைட்டர் ஜெட், குறிப்பாக ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டுன்னு உருவாக்குனாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக எந்த போர்லையும் பயன்படுத்த முடியல. ஆக்சுவல் ஸ்டெல்த் ஃபைட்டராக இல்லையா அப்படின்னு போர் வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க அதை போர் விமானம் அப்படின்னு சொல்கிறதால நாமளும் அதை போர் விமானம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய போர் விமானம் அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய J-20, J-10C, J-35 போன்ற 5ஆம் தலைமுறை ஃபைட்டர்ஸ் போர்க்களத்துக்கு வரும் முன்பே பல நாடுகள்கிட்ட இப்போ தொத்து போயிருக்கு. லியூங்கிற சீனாவை சேர்ந்த ஒரு ஆள், டிஃபென்ஸ் டெக்னாலஜியை கை தேர்ந்த இந்த நபர் சீனாவின் ஒரு மாகாணத்தில் இருக்கும் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. சீனாவின் ஸ்டெல்த் ஃபைட்டருடைய ஸ்டெல்த் அண்ட் லோ அப்சார்ப்ஷன் அந்த டெக்னாலஜியில் அவன் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் போகிறத ப்ரொமோஷன் கிடைக்காத காரணத்தால் வேலையை விட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்கினான். அதில் நஷ்டம் ஏற்பட்ட காரணத்தால் அவன் வேலை செஞ்சப்போ இன்வால்வ் ஆன பல நேஷ்னல் சீக்ரெட் ப்ராஜெக்ட், அதோடைய டேட்டா, இதை கிளாசிஃபைட் டேட்டா இல்லை கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. இதை அவனுடைய நஷ்டத்தை சமாளிக்கிறதுக்காக காசுக்காக வெளிநாட்டு உளவுத்துறைக்கு விற்றுருக்கான் அப்படிங்கிற செய்தி இருந்திருக்கு. இதற்கான காரணம், இதற்காக அவன் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ், மல்டிபிள் சிம் கார்ட்ஸ், கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ்னு பல திருட்டுத்தனத்தை கையாண்டிருக்கான். எப்பயும் ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி, ஒரு நேஷ்னல் சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை நெக்ஸ்ட் ஜென் ப்ராஜெக்ட், நாட்டின் பாதுகாப்பிற்காக ஒருத்தர் வேலை செய்கிறாரு, குறிப்பாக ஒரு திடீர்னு எந்த காரணமும் இல்லாமல் வேலையை விட்டு போகிறாரு அப்படின்னா அவர் தொடர்ந்து அந்த நாட்டின் உளவுத்துறையின் கண்காணிப்புக்கு கீழே வருவார். இதை பல நாடுகளும் கடைபிடிக்கக்கூடிய செயல் தான். அப்படி அவன் கண்காணிப்புக்குள்ளே இருக்கும் போது அவனுடைய ஆக்டிவிட்டீஸில் பல மாற்றங்கள் சீன உளவுத்துறை கண்டுபிடிக்கிறாங்க. அவனை தொடர்ந்து 6 மாதம் ஃபாலோ பண்ணி அவன் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸை விற்கிறான் அப்படின்னு கையும் களவுமாக கண்டுபிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை டெத் சென்டென்ஸ் பண்ணியிருக்காங்க. இவன் வித்த கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு சீனா அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. எந்த நாட்டுமே அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. மேபி FC-31 அல்லது J-35ன்னு சொல்லப்படும் சீனாவின் புதிய ஸ்டெல்த் 5th ஜென் ஃபைட்டர் ஜெட், அதோடைய கிளாசிஃபைட் டேட்டா இவன் விற்றுருக்கான். குறிப்பாக இந்த போர் விமானம் பாகிஸ்தானுக்கு விற்கப்பட இருக்கு. ஸோ பாகிஸ்தான் தான் முதல் கஸ்டமராக இருக்கிறாங்க. பட் அவங்க இன்னும் அந்த போர் விமானத்தை கொள்முதல் பண்ணலை. ஆனால் அதோடைய டேட்டா லீக் ஆகிருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சீனாவின் நெக்ஸ்ட் ஜென் ஏர்க்ராஃப்ட் டிசைன் RCS குறைக்கும் லோ அப்சார்ப்ஷனுங்கிற ஸ்டெல்த் ப்ராப்பர்ட்டி, காம்பேக்ட் எஃபெக்டிவ்னஸ், அதோட டெக்னாலஜி எல்லாமே ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு இவன் விற்றுருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. கம்ப்ளீட்டாக இவன் முடிச்சு விட்டான் சீனாவின் நெக்ஸ்ட் ஜென் டெக்னாலஜியை. இப்போ சீனா 6ஆம் தலைமுறைக்கான போர் விமானங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க, டெஸ்ட் ஃப்ளை பண்ணுறாங்க அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்படலாம். மேபி அதோடைய டெக்னாலஜியாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கரெக்டாக இது மாதிரியான போர் விமானங்கள் FC-31 அப்படிங்கிறதும் ஸ்டெல்த் அண்ட் அப்சார்ப்ஷன் டெக்னாலஜி இதெல்லாம் கரெக்டாக இதுதான் அப்படின்னு முடிவாச்சுன்னா PLA ஏர்ஃபோர்ஸ் நயா பைசாக்கு தேராது. அவங்க கதை மொத்தமாக முடிஞ்சிடும். ஏன்னா நீங்களே பாருங்கள், ஒரு FC-31ங்கிற போர் விமானம் ஸ்டெல்த் டெக்னாலஜி, காம்பேக்ட் டெக்னாலஜி இதெல்லாம் வெளிநாடுகளுக்கு தெரிஞ்சால் சீனா போர் விமானத்திற்கு எங்கே வீக்னஸ், எங்கே அடித்தா எங்கே வலிக்கும், எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிற சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸ் அவங்களோட F-35லையோ F-22லையோ ஒரு அப்டேட் மூலியமாக ஃபீட் பண்ணாங்கன்னா, இல்லை எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி அவங்களோட கைடட் மிசைல் சிஸ்டம்ஸ் இல்லை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் ஒரு அப்டேட் மூலியமாக டேட்டாவாக ஃபீட் பண்ணாங்கன்னா போதும், சீனாவின் ஸ்டெல்த் ரக போர் விமானங்கள்னால அதற்கு எதிராக தாக்கு பிடிக்கவே முடியாது. எளிதாக வீழ்த்தப்படும் சீனாவின் இந்த போர் விமானங்கள். ஸ்டெல்த் டெக்னாலஜியில் இது மாதிரி டக்குன்னு எந்த ஒரு நாட்டாலையும் அப்கிரேட் ஆக முடியாது. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்டெல்த் டெக்னாலஜிக்கு மேலே பல மாடிஃபிகேஷனை பண்ணால் மட்டுமே இது மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட் மாதிரி போர் விமானங்களை இவங்களுக்கு தர முடியும். ஸோ இந்த டேட்டா லீக் அப்படிங்கிறது சீனா விமானப்படைக்கு மிகப்பெரிய கன்சர்னாக தான் பார்க்கப்படும். ஏன்னா மொத்த சீனாவின் விமானப்படையின் ஸ்டெல்த் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், அவங்களுடைய ரோல் அவுட்டின் டைம்லைனை வச்சு பார்க்கும்போது. ஆனால் இதில் எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, J-35 வாங்க போகிறோம் அப்படின்னு ஆச்சா பூச்சான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான். ஆனால் இப்போ அவங்க தான் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னும் போர் விமானம் வாங்கவே இல்லை, வரவே இல்லை. அதற்குள்ளே அது பல நாடுகளிடம், குறிப்பாக இந்தியாவிடம் தோற்று போயிருக்கு. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கு அந்த சீன போர் விமானத்தின் ரகசிய டாக்குமெண்ட் நமக்கு ஏதோ ஒரு நாடு மூலியமாக நமக்கு கிடைச்சிடும். டேட்டாவாக மாற்றி S-400லையோ இல்லை மிசைல் லான்ச் பண்ணும் ஜெட்டில் ஃபீட் பண்ணால் போதும். J-35லாம் நமக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. இன்க்ளூடிங் J-35ல் இருக்கும் ஸ்டெல்த் டெக்னாலஜி எந்தெந்த போர் விமானங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கோ அந்த போர் விமானங்களும் நம்மளுடைய தூசிக்கு கூட வராது அப்படிங்கிறது தான் இந்த கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் லீக்கான செய்தி நமக்கு சொல்ல வருது. ஸோ இன்றைக்கான காணொலி சீனாவில் இருந்த 2 மிகப்பெரிய ஓட்டைகளை தான் நம்ம பார்த்து தெரிஞ்சிருக்கோம். இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம்.